இவங்களை பற்றி பேசுவாப்பா. இவங்க போய் ஆசீர்வாதம் வாங்க போனாங்க இல்லையா? யாரோ ஒருத்தர் அங்கேருந்து வந்தார், பர்த்மான் மாதிரி. சரி, யாரோ ஒருத்தர் கத்தோலிக் சபையில் உள்ளவர், ஆனால் நம்பிக்கை இல்லாதவர். நீங்க பார்க்கணும். யாருங்கிற பிரச்சனை இல்லை. இந்த சபையிலேருந்து ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கினோம்னா என்ன பிரச்சனைன்னு தான் பேச போகிறோம். சரியா? அதுதான் அதோட அர்த்தம். நீங்க போய் ஆசீர்வாதம் வாங்க போன அன்னைக்கு திருச்சி விட்டு வெளில போயிட்டீங்க, குடும்பத்துல இல்ல, அவங்க ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. அப்ப வந்து இவ ஒரு 5-6 பேர் அவங்க ஐயவேதகராமல ஆசீர்வாங்க மேல ஏறியாச்சு. இவிய செட்டில் உள்ளவ எல்லாரும் அவர்கிட்ட போய் அவர் முடிச்ச உடனே இவிய கச்சேரி. சரியா? இப்ப மேட்டருக்கு வருவோம். இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, இவங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா இவங்களுக்கு அது சாதாரண விஷயமா இருக்கு, அதனால ஞாபகம் இல்லை, பிடிக்காது. அதான் சொல்ல வரேன். சரியா? அதே தான், உங்களுக்கு பிடிக்காதனால நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கலன்னா ஏதோ நம்ம கத்தோலிக்க நம்பிக்கைக்கு எதிராக ஏதோ ஒன்று நடக்குது, அதில் போய் இவங்க பாட்டுக்கு போய் தலையை நீட்டுறாங்களே. அதனால உங்களுக்கு அந்த தாக்கம் மனசில் இருந்திருக்கு, அது வந்து உங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்துது. இவங்க வந்து பிடிக்காத செயலை அவங்க செய்கிறாங்களே, சரியா? அப்படிங்கிறது உங்களை மனசில் ஆழமாக பதிஞ்சதுனால ஞாபகம் இருக்கு. நீங்க அவரு காலில் விடுங்க, அவரு இவரு காலில் விடுங்க. ஆரம்பத்துல வந்து கரிஸ்மேட்டிக் பிரேயர் இது வந்து வருஷம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இந்த காலை பிடிங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? காலை பிடிங்க, கையை பிடிங்கன்னு சொன்னாங்கல்ல, அது என்ன செயல்? அது என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஏன் வந்து காலை பிடிக்க சொன்னாங்க? அதான் நான் சொன்னதுதான், நல்லா புரிஞ்சுங்க. இப்போ புரிஞ்சுங்க. மார்ட்டின் லூத்தர் நம்பிக்கையில் பாவம் செஞ்சால் தண்டனை. அப்போ இந்த பாவத்திலேருந்து தண்டனையிலேருந்து வெளில வரணும்னா நீங்கள் போய் இந்த பாவம் யாருக்கு எதிராக செஞ்சீங்களோ அவங்கள்ட்ட மன்னிப்பு வாங்கணும். சரியா? அதுதான் காலை பிடிங்க, கையை பிடிங்கன்னு என்னன்னா, அந்த பாவத்திலேருந்து வெளில வர அந்த அவங்களுடைய கோட்பாடை நம்மளுக்கு அங்கே சொல்லித்தராங்க. அது வந்து அப்படி இல்லை. பாவத்திலேருந்து வெளில வரணும்னு நம்ம பாசிங்கனத்துக்கு போகிறோம்ல, அதுக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசம் என்னன்னா, அங்கே வந்து கடவுள் குடும்பத்தை விட்டு நான் விலகிட்டேன், என்னை திருப்பி கடவுள் குடும்பத்தில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்ல தான் பாசிங்கனத்துக்கு போகிறோம். இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன்னா, நீங்கள் திருச்சி விட்டு வெளியே போயிட்டீங்க அப்படின்னு. இப்போ திருப்பி என்ன செய்யணும்? பாசிங்கனம் பண்ணி அந்த குடும்பத்தில் சேர்ந்தாதான் நீங்கள் வந்து உறவு கேட்குறீங்கன்னு அர்த்தம். சரியா? அவங்க இதில் அதெல்லாம் இல்லை. அந்த நம்பிக்கையில் காலை பிடிச்சி மனுஷன்கிட்ட மன்னிப்பு வாங்கிக்கிறது. மனுஷன் இன்னொரு மனுஷன்கிட்ட சமாதானம் வாங்கிக்கிறதுனா ஃபாதர் தான். ஃபாதர்களை பற்றி தான் நான் சொல்கிறேன். அவன் உடுப்பை போட்டுக்கிறாங்க, நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது. அதான், அது ஃபாதர்லாம் வேண்டியதில்லை. நீங்கள் அது உடுப்பை போட்டு வந்தாலும் சரி, தொப்பி வச்சுட்டு வந்தாலும் சரி, தொப்பினா பிஷப்பாக இருந்து வந்தாலும் சரி, அருங்குறையில் இருக்காருன்னா அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? அதனால அவங்கெல்லாம் வந்து யாரு? அவங்க அதாவது மறைகுறையை நீட்டாதுங்க, குறைய வைங்க. காலையில வெயி 5:30 நாங்க திரியாத்திரைக்கு வர வேண்டியது இருக்கு. நீங்க இங்க 10 மணி ஆக்கிட்டீங்கன்னா நாங்க காலமே ஒருத்தரும் திரியாத்திரைக்கு வர முடியாது. கோயிலை சுத்தி திரியாத்திரை சொல்லியிருந்தேன்னா பிறகு பூசை ஆரம்பிக்கும், திருவிழா பூசை அந்த கிடைக்கும். அதனால மறைவுரையை கம்மி பண்ணிருங்க. மறைவுரை வேண்டாம் சொன்னதே எதுவும் சொல்லிட்டு இருக்கேன், நீங்களே பாதர் வைங்க அப்படின்னு எங்க பாதர்ட்டு சொல்லிட்டோம். சரியா? போதுங்களா? சரியா? இந்த நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிஷப்பா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இப்போ போலி இயேசுவை கண்டுபிடிக்க முடியாத ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க, பிஷப்ஸ் இருக்கிறாங்க. அதனால் ஃபாதர் தான் சொன்னார், பிஷப் தான் சொன்னார்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, அந்த ஃபாதரை நம்ம கண்டுபிடிக்கலன்னா நாம வந்து உறவு கேட்காதால மாறிடுறோம், நம்பிக்கை இல்லாதால மாறிடுறோம். சாமியாரை கண்டுபிடிக்கணும்.
அதுதான் இயேசு, போலி இயேசுவை கண்டுபிடிக்கிறது. எவன் உண்மை சாமியார், எவன் போலி சாமியார்னு நம்ம கண்டுபிடிக்கலன்னா நம்ம நம்பிக்கை இல்லாத நபர், உறவு கேட்காத நபர் அப்படின்னு ஆயிடுவோம். அதனால போலி இயேசு கண்டுபிடிக்கிறதுனா சாமியாரை கண்டுபிடிக்கிறது தான். நீங்கள் வேற யாரை போய் கண்டுபிடிக்க போறீங்க? இந்த சாமியார் வந்து போலி இயேசு, போலி போதகர், போலி இறைவாக்கினர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்மளுடைய நம்பிக்கை கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். எழுந்திட்டத்தில் பாடுவாங்கள, அது என்னது ஒரு கோடி பாடல், இதெல்லாம் நீங்க வந்து ஏமாத்திரி அப்படின்ட்டு ஒரு கோடி பாடல் படிக்கணும், படிக்கிறது ஒரு பாட்டு, ஒரு கோடி பாடல் உண்மை வாழ்த்தி பாட தேவையில்லாத பாட்டு, அதை படிக்காதுங்க கோடியெல்லாம் இல்லை. பாடல் பாடு ஒரு பாடல் அப்படின்னு சொல்லணும், ஒரு கோடி பாடல் அந்த இதுகள்லாம் தேவையில்லாம சொல்லக்கூடாது. சாமியார்கள்லேயே சொல்றாங்களா இது மாதிரி வித்தியாசமான இது சொல்றதுல வர்றாங்க. இப்போ மறைவழிகளும் இப்போ பார்த்தோம், காலையில் சாயங்காலம் ஒரு 2 பேர் உண்டுல்ல, புதுசாக திருநாளைக்கு நம்ம முக்கியமான நாள் வருவாங்க. டெய்லி 10 நாளும் காலையில் ஒருத்தர் மறைவிட, சாயங்காலம் மறைவிட. காலையில் ஒருத்தர் புதுசு, காலையில் புதுசு கம்மியாக இருக்கும், சாயங்காலம் மறைவிட கொஞ்சம் நீளமாக இருக்கும். அதுக்கு யார் நல்ல செய்தி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி தான் பெரும்பாலும் பேசுத நாடு இந்த மாதிரி இதெல்லாம் சொல்றீங்களா. சில வழிபாடுகளை திருத்த சொல்றாங்க. இதுல மலர்லாம் வைக்கக்கூடாது. இப்போ போனதெல்லாம் சொல்றாங்க, நீங்க பூக்கள்லாம் வச்சுட்டே இருந்ததுங்க, தேவையில்லாம பூக்கள்லாம் வச்சது இந்த இறந்தவங்களுக்கு வச்ச மாதிரி வச்சுருக்கீங்க, தேவையில்லாம பூக்கள்லாம் வைக்கலாம். அவர் ஏதாவது பழமைவாத பாதெல்லாம் இருப்பார், அதெல்லாம் நம்ம கண்டுபிடி. அவர் பழமைவாதம் மாதிரி, பழமைவாதம்னா வாதம், அதாவது அதில் பொருள் இருக்காது, அர்த்தம் இருக்காது. இவங்களாம் ஏதோ ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கணும்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து பழமைவாதம். அது என்ன பிரச்சனைனா அது சொல்லிடுறேன். அது இன்னொரு நம்பிக்கை, இந்து நம்பிக்கை மாதிரி இருக்கு இல்லையா. இந்து வழிபாட்டிலெல்லாம் பூ வைக்கிறாங்க, சாம்பிராணி போடுறாங்க, தீபம் காட்டுறாங்க, இப்படிலாம் செய்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் இங்கே செய்யக்கூடாதுன்னு சொல்கிற இன்னொரு குரூப் இருக்குது, சரியா. அதுலேயே நம்ம மாட்டக்கூடாது. நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்மளுக்கு என்ன வேணும், அதாவது உருக்கமா தேவையில்லா ஜபம் இருக்காது. நீங்க திருப்பி நிறைவேற்ற வந்து உருக்கமா வந்து இதுல இருக்கணும். கவனம் எங்கேயும் செல்லக்கூடாது. அதாவது அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா பழைய இதுபடி எப்படியோ அதே மாதிரி செய்யுங்க அப்படிங்கிறது. இல்லை, அமெரிக்காலையும் இது இருக்கு. எங்க பார்த்தாலும் வந்து போலி, உலகம் ஃபுல்லா போலி இயேசு இருக்கு, சரியா. ஆமா, எந்த ஊர்ல இருந்தாலும், இத்தாலியிலே இருந்தாலும், போப்பாண்டவர் கீழே இருந்தா கூட அவங்களுக்கு இந்த மாதிரி நம்பிக்கை போலி இயேசு உள்ளவங்க இருக்கிறாங்க, சரியா. அதை தான் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வந்து நம்மளுடைய நம்பிக்கை தூய்மை வச்சுக்கிட்டோம்னா நம்ம உறவு கேட்குறோன்னு அர்த்தம்.